ஒரு மாணவன் தினமும் பள்ளியில் பாடம் கேட்டாலும் வீட்டிற்கு வந்து நேரத்தை வீணாக்கி விளையாட்டில் மட்டும் மூழ்கினான். அவன் தந்தை அமைதியாக பார்த்தார். ஒரு நாள் இரவில் தந்தை அவனை கூரையிலிருந்து நட்சத்திரங்களை காட்டி, இவையெல்லாம் திசையை காட்டுகின்றன, ஆனால் திசையை பின்பற்றாமல் நடந்தால் எங்கு போகிறோம் என்பதே தெரியாது என்றார். அந்த வார்த்தைகள் மாணவனின் மனதில் கேள்விகளை விதைத்தன. அடுத்த நாள் பள்ளியில் ஆசிரியர், உன் பழக்கம் உன் எதிர்காலம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த சொற்களும் தந்தையின் அறிவுரையும் மாணவனை விழித்தெழச் செய்தது. அவன் படிப்பையும் விளையாட்டையும் சமநிலைப்படுத்திக் கொண்டான். சில வருடங்களில் மற்றவர்கள் இன்னும் குழப்பத்தில் இருந்தபோது அவன் தெளிவான நோக்குடன் முன்னேறினான். எல்லோரும் அவன் மாற்றத்தை பாராட்டினர். இன்று அந்த மாணவன் தன் வாழ்க்கையை முன்னேற்றி குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் உதவி செய்கிறான். அவன் உணர்ந்த பாடம் என்னவென்றால், எதிர்காலம் எப்போதும் நம் கையில் உள்ளது. நாம் இன்று எதை செய்கிறோம், எதை தவிர்க்கிறோம், அதுவே நாளைய திசையை நிர்ணயிக்கும். திசையில்லாத கப்பல் எங்கும் சென்று சேராது. அதுபோல் நோக்கமில்லாத வாழ்க்கையும் வெறுமையாய் போய்விடும். இதுபோன்று சிறுவர்களுக்கான அழகான சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து பார்க்க எமது யூடியூப் மற்றும் டிக்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.